ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மக்களுடைய வலிகளை, மக்களுடைய வேதனைகளை உணராமல் திரு நடிகர் விஜய் இருக்கிற பாப்புலாரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ரசிகத்தன்மையோடு இருக்கிற மக்களின் வாக்குகளை தன் பக்கம் இழுப்பதற்காக இதில் ராகுல் காந்தி தலையிடுகிறார், மோடி தலையிடுகிறார், அமித்ஷா தலையிடுகிறார் என்பதற்காக நம்முடைய காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் இதில் தப்பு செய்தவர்களை தப்பிக்க விடக்கூடாது. தப்பு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு உங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் கள ஆய்வில் மூத்த பத்திரிகையாளர்களாக இருந்து தற்போது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்ற திரு மணியாக இருக்கலாம், திரு ரவிசங்கராக இருக்கலாம், திரு நக்கீரன் கோபாலாக இருக்கலாம், திரு SP லட்சுமணனாக இருக்கலாம், நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த திரு RK ராதாகிருஷ்ணனாக இருக்கலாம், இன்றைக்கு திருமதி லட்சுமியாக இருக்கலாம், எல்லா பத்திரிகை ஊடக நண்பர்கள் நீங்கள் எந்த தொலைக்காட்சியும் சாராத தனிப்பட்ட செய்திகளை சேகரித்து இந்திய அளவிலே செய்தியை கொண்டு போய் சேர்க்கின்ற தமிழ்நாட்டுடைய இன்டலெக்சுவல் செக்ஷன், அறிவுசார் பொதுமக்கள், அறிவுசார் பத்திரிகையாளர்கள், அறிவுசார் பத்திரிகை ஆசிரியர்கள், யாராவது ஒரே ஒரு நபர் தங்களுடைய கள ஆய்வில் நம்முடைய லண்டன் IBC திரு கவிதா முரளிதரிலிருந்து யாராவது ஒருவர் அங்கு கல்லெறியப்பட்டு தான் அந்த சம்பவம் நடந்திருக்கிறது, அங்கு திட்டமிட்டு 1000 பேர் கத்தியோடு வந்து கீரிதான் அப்படி நடந்திருக்குதுன்னு சொல்லிடுறாங்களா? ஆனால் விஜயனுடைய ரசிகர்கள் இன்னமும் விஜயை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்கிற போர்வையில் அங்கு கத்தி எடுத்துட்டு வந்து வச்சு வெட்டினாங்க, கீரனாங்க, துண்டை கழுத்தில் போட்டு முறுக்கி கொண்டாங்க, மயக்கம் போட்டு தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸில் போடும்போது அங்கிருந்த செவிலியர்கள் டாக்டர்கள் ஊசி போட்டு கொண்டாங்க. எல்லாம் விஜய் ரசிகர்கள் யூடியூப்ல பேசுறது, தங்களுடைய முகநூலில் பதிவிடுறது எல்லாம் ஒரு அறிவிலித்தனமான நடவடிக்கை. இதை பார்த்து உலகம் கைகுட்டி சிரிக்கிறது. இப்படி கேவலமான, கீழ்த்தரமான, அநாகரிகமான ஜென்மங்களாக தமிழர்கள் இருக்கிறார்களே, என்றைக்கு இவர்கள் ஆறறிவோடு சிந்தித்து உண்மையை இந்த உலகுக்கு சொல்வார்கள் என்று இந்திய நாடு முழுக்க இருக்கிற வடநாட்டு ஊடகங்களால் கேலிக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. நேற்றுக்கு கேரளாவுடைய மனோகரமா என்கிற ஒரு தொலைக்காட்சி ரொம்ப கேவலமாக தமிழர்களை காரி துப்புறான். இப்படி ஒரு மானங்கட்ட மனிதர்களா தமிழர்கள் என்று. ஆக தமிழ்நாடு, தமிழர் வாழ்வுரிமைக்காக போராடுகிற எங்களை போன்றவர்கள் நாங்கள் தலைகுனிந்து அவமானப்பட்டு நிற்கிறோம். எங்கள் தமிழர் நிலத்தில் எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் 41 பேர் ஒரு சினிமா நாயகனை பார்ப்பதற்காக சென்று தங்கள் இன்னுயிரை துறந்திருக்கிறார்கள் என்கிற வலியோடும் வேதனையோடும் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஆக இந்த சூழலில் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி அரசியல் செய்வதும் விஜய் அவர்களை காப்பாற்றுவதற்காக நாங்கள் களம் இறங்குவோம் என்று சொல்வதும், முதலில் இதை கண்டித்து 28ஆம் தேதி ட்வீட் செய்த பல RSS BJP தலைவர்கள் மறுநாள் அதை அனைத்தும் டிலீட் செய்துவிட்டு விஜயை ஆதரிக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வரப்பட்டது. அதிலே கோலாகால் சீனிவாசன் என்கிற ஒரு RSS பத்திரிகையாளர் சொல்லுகிறார், விஜய் உடனடியாக மோடி அவர்கள் தலைமையில் கூட்டணியில் இணைந்தால்தான் நாங்கள் அவரை காப்பாற்ற முடியும் என்று ஆலோசனை சொல்லுகிறார். விஜய் அவர்கள் சென்னைக்கு சென்று 3 மணி நேரம் ஒரு RSS தலைவர் அவர்களோடு கலந்துரையாடி இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆக இது எல்லாம் எதை காட்டுகிறது? திரு விஜய் அவர்களை பின்புலமாக இருந்து இத்தனை ஆண்டு காலமாக, இந்த 2 ஆண்டு காலமாக இயக்கியது, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தது, யாரை விமர்சிக்க வேண்டும் என்று எல்லாமே இன்றைக்கு தயார் செய்யப்பட்ட, ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு அஜெண்டா என்கிற அடிப்படையில் நடந்தேறி இருக்கிறது என்பதாகத்தான் நான் அறிகிறேன். ஆக அந்த வகையில் விஜய் அவர்களுடைய எந்தவித ஒரு வருத்தமும் தெரிவிக்காமல், பொதுமக்களிடம், தமிழக மக்களிடம் ஒரு மன்னிப்பு கோராமல், அந்த உயிரிழந்த 41 குடும்பங்களுக்கு நான் வருகிறேன், உங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறேன் என்று ஒரு மன்னிப்பை கூட கோராமல் அவருடைய அந்த வெளியீடு என்பது ஏற்புடையதல்ல. அது மனித நாகரிகமற்ற ஒரு செயலாகத்தான் உலக தமிழ் சமூகம் பார்க்கிறது. நீங்க தான் 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லி கடிதம் கொடுக்குறீங்க. 10,000 பேருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவல்துறை, இதே எடப்பாடி அங்கே வந்திருக்காரு, வெறும் 137 காவலர்கள் தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15,000 20,000 பேர் வந்துட்டு போயிருக்காங்க. எந்த அசம்பாவமும் நடக்கலை. அது அரசியல் கட்சி தலைவரால் தொண்டர்கள் கூடிய ஒரு கூட்டம். இது சினிமா ரசிகர்களால் பக்குவம் படாத ஒரு கதை நாயகனை பார்க்க வேண்டும் என்பதற்காக மரத்தில் ஏறுறது, ஓட்டு மேலே ஏறுறது, கூரையை பிச்சுக்கிட்டு வெளியேறி வர்றது, டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறி உட்கார்றது, இந்த மாதிரியே எந்த திமுக, அதிமுக, ஏன் காங்கிரஸ், BJP தொண்டர்கள் கூட ஏறி உட்கார்ந்துருக்காங்களா? ஆக ஒரு அரசியல் கட்சி தலைவரால் கூட்டப்பட்ட ஒரு கூட்டத்துக்கும் ஒரு சினிமா நடிகரால் கூட்டப்பட்ட கூட்டத்திற்குமான வித்தியாசத்தை உணர்ந்து கட்டுப்பாடற்ற ஏற்கனவே எல்லா இடங்களிலும் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க.
இதற்கு போதிய தண்ணீர் வசதி, போதிய அனைத்து ஏற்பாடுகளையும் முறையாக செய்திருக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்த கூட்டத்திற்கு அறைகூவல் விடுத்து மக்களையும் ரசிகர்களையும் அழைத்த திரு விஜய் அவர்களுக்கும் அந்த கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தான் அந்த பொறுப்பு இருக்கிறது. அதான் இது ஒட்டுமொத்த தமிழர்கள்னா அந்த சினிமா மோகத்தில் இவர் என்ன தவறுகள் செய்தாலும் எப்படி வீடியோ வெளியிட்டாலும் தன்னை ஆதரிப்பார் என்கிற ஒரு அகம்பாவதத்தின் உச்சமாகத்தான் அவருடைய அந்த வீடியோ இருக்கிறது. இதை விட வேகமாக, இதை விட வீரியமாக களத்தில் சந்திப்போம். அங்கே செத்து போயிட்டாங்க. 5 மணிலேருந்தே அங்கே மயக்கம் போட்டு விழுந்து டெத் ஆகிட்டே இருக்கு. அது அவருக்கு தெரியல. அதை போய் யாரும் சொல்லலை. சொன்னால் அவர் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடணும்னு சொல்லிடுவாரு. அப்போ இவ்வளோ கூட்டத்தை மத்தியில் பேச வைக்க முடியல நம்மளா அப்படின்னு சொல்லி மறைத்திருக்கிறார்கள் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள். அந்த குற்றத்திற்காக தான் இப்போ மாவட்ட செயலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். புசி ஆனந்த் போன்றவர்கள் கைது செய்யப்பட இருக்கிறார்கள். இன்றைக்கு பத்திரிகைகளில் செய்தி வருகிறது, காவல்துறை டீம் போட்டு தேடுறாங்க அப்படின்றாங்க. ஆக இப்படி ஒரு அசம்பாவம் நடக்குது. அவரே தண்ணி பாட்டில் கொடுங்கன்னு சொல்றாரு. ஆம்புலன்ஸ் அவர் ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸ் 7 ஆம்புலன்ஸ். அந்த 7 ஆம்புலன்ஸ்ல 3 ஆம்புலன்ஸ் அவங்க தொண்டர்களால் அடிச்சு நொறுக்குறாங்க. அப்ப இது ஒரு அறிவிலித்தனம் இல்லையா? ஒரு ஆம்புலன்ஸ் பல்லாயிரக்கணக்கான பேர் கூடி இருக்கிற இடத்துல நேரடியா உள்ள கொண்டு வராங்கன்னா எதுக்காக கொண்டு வருவாங்க? மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா அங்க இருக்கிற பொதுமக்கள் கூறியதன் அடிப்படையில், காவல்துறை கூறியதன் அடிப்படையில் தானே வருவாங்க. அப்ப அந்த டிரைவரை வாயை அடிச்சு உடைக்கிறீங்க. ஒரு பெண்ணை மயக்கம் போட்டு விழுந்து மிரிச்சு அவருடைய உள்ளாடல பூரா கீஞ்சு போச்சு. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அவருடைய சட்டையை கட்டி கொடுத்துட்டு போய் இறக்கிட்டு 2வது ரவுண்டு வராரு. அவரை போய் சட்டை இல்லாம எப்பறம் நீ ஆம்புலன்ஸ் டிரைவர் அவரை போட்டு அடிக்கிறீங்க? அவர் தன்னிலை விலக்கு சொல்றதுக்கு அனுமதிக்க மாட்டேன்றீங்க. ஒரு குறுக்க ஒரு ஸ்கார்பியோ கருப்பு காரை போட்டு விசையினுடைய முக்கிய நிர்வாகிகள் தடுக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் வரக்கூடாது, விடக்கூடாதுன்னு. இந்த மாவட்டம் முழுக்க இருந்து 30-40 ஆம்புலன்ஸுகள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் அங்கிருந்த செவிலியர்கள் உயிரை பணைய வைத்து ரிஸ்க் எடுத்து வந்து காப்பாற்றினாலதான் 160 பேர்ல 41 பேர் இறந்திருக்காங்க. மீதி கிட்டத்தட்ட 119 பேர் இன்றைக்கு உயிரோடு காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஒரு 5-6 மாவட்டத்தினுடைய டாக்டர்ஸ், ஒரு 3-4 மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அனைவரும் அங்கே வரவழைக்கப்பட்டு போர்க்கால அடிப்படையில் தமிழ்நாடு அரசுடைய சுகாதார மருத்துவத்துறை அங்கே வேலை செஞ்சிருக்கு. மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவுக்கு இணங்க, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய உத்தரவுக்கு இணங்க அன்பில் மகேஷ் அங்கே செல்கிறார். பச்சை குழந்தை ஏறி நின்று விஜயை பார்த்துருக்கானுங்க, வீடியோ எடுத்திருக்கானுங்க. அந்த பச்சை குழந்தை மேலே தாடை உடஞ்சிருக்கு, வெளாவெலும்பு உடஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டு அந்த அமைச்சர் கதறி அழுததை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? நடிக்கிறாரு, மகா நடிப்பு. அப்படி கேலியும் கிண்டலும் அருவருக்கத்தக்க அரசியல் செய்கின்ற ஒரு கேவலமான நாடா தமிழ்நாடு மாறி இருப்பது வேதனைக்குரியது, வெட்கப்பட வேண்டியது. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.